வரலட்சுமி விரதம் என்பது திருமணமான சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதமாகுங்க. இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க வேணும் என்பதில் பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாமா என்ற கேள்வியும் இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதோடு இந்த வருஷம் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம் வருதா, ஆகஸ்ட் 28 வரலட்சுமி விரதம் வருதா என்ற சந்தேகமானது இருக்குதுங்க. இதில் எந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடுகளை செய்ய வேணும் என்பதை பற்றியும், கலசம் வைக்கக்கூடிய முறை என்ன, வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரம் என்ன, பூஜை செய்யக்கூடிய முறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதத்தினுடைய நிறைவாகவும் ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமாகவும் திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மங்களகரமான விரதம் தாங்க இந்த வரலட்சுமி விரதமாகும். வரலட்சுமி விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மிக முக்கியமான விரதமாகுங்க. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக கடைபிடிப்பாங்க. அதே போல் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கணவன் அமைய வேணும் அப்படின்னு இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால குடும்பமானது ஒற்றுமையாக இருக்குங்க. அதே போல் இந்த விரதத்தை வரலட்சுமி நோன்பு என்ற பெயராலும் கடைபிடிக்கிறாங்க. மேலுமே திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையானது அமைய வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அஷ்டலட்சுமிகளுடைய அருளை பெறுவதற்காக ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. வழக்கமாக ஆடி மாதத்தினுடைய கடைசியில் இல்லைன்னா ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்கப்படுது. அதாவது பௌர்ணமி திதிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்கப்படுதுங்க. இன்னும் சில பௌர்ணமி வரக்கூடிய வாரத்தில் இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய வழக்கமாகும். இதனால் இந்த வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21 கடைபிடிக்க வேணுமா இல்லை ஆகஸ்ட் 28 கடைபிடிக்க வேணுமா அப்படிங்கிற குழப்பம் இன்றளவு நிறைய பேருக்கு எழுந்திருக்குது. இதில் பல முக்கியமான பஞ்சாங்கங்களில் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம் என்றும், திருக்கணித முறைப்படி ஆகஸ்ட் 28 வரலட்சுமி விரதம் என்றும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தமிழகத்தில் பெரும்பாலான பதிவுகளில் சொர்ண மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் இல்லைன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்கப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 27 பௌர்ணமி திதி வருவதனால அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 21 என்று தான் வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்க வேணுங்க. இருந்தாலும் பௌர்ணமி வரக்கூடிய வாரமான ஆகஸ்ட் 28 வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வட மாநிலங்களில் வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்க இருக்குது. இந்த 2 நாட்கள்லையுமே வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க, சரியான முறையும் கூட. முடிஞ்சவங்க ஆகஸ்ட் 21 ஆவணி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து வழிபாடுகளை செய்யலாங்க. ஏதாவது காரணங்களால் அன்றைய நாளில் உங்களால் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆகஸ்ட் 28 அன்னைக்கு நீங்கள் வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இதில் குழப்பம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே எந்த நாளில் வரலட்சுமி விரத வழிபாடுகளானது நடைபெறும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பானதாகுங்க. வரலட்சுமி விரதம் என்பது அஷ்டலட்சுமிகளின் மகாலட்சுமியில் 8 விதமான வடிவங்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். அன்னை மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குரிய அற்புதமான நாளாக இந்த நாளானது சொல்லப்பட்டிருக்குது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி
மகிழ்ச்சி, நிம்மதி, வெற்றியானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம், குழந்தை, உணவு போன்ற அனைத்து விதமான நலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் 16 விதமான செல்வங்களையும் பெற வேணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்காக பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் இந்த நாளில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மகாலட்சுமியுடைய அருளையும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளையும் பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக இந்த வரலட்சுமி விரத நாளானது சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து உபசரித்து பூஜைகள் செய்து வழிபடுவதற்கு மிக அற்புதமான நாளாகுங்க. இந்த வருஷம் வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்க இருக்குது. திருமணமான பெண்கள் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும் என்பதற்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த நாளில் பெண்கள் கையில் நோன்பு கயிறு கட்டி கொண்டு பூஜைகள் வழிபாடுகள் நடத்துவது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ஆவணி மாதத்தில் கடைப்பிடிக்கப்படுதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் வழிபாட்டு நாட்களில் ஒன்று தாங்க இந்த வரலட்சுமி விரதமாகும். பெரும்பாலும் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த விரதமானது கடைப்பிடிக்கப்படும். சில வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்துலேயும் வருங்க. ஆடி மாதத்தில் வர வேண்டிய வரலட்சுமி விரதம் எப்படி ஆவணி மாதத்தில் வரும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இதற்கு வரலட்சுமி விரதம் எதை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலத்தை சொர்ண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொர்ண மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதமானது கடைப்பிடிக்கப்படுதுங்க. ஆடி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆடி அமாவாசை வந்தால் ஆடி மாதத்திலேயே வரலட்சுமி விரதமானது வரும். ஆனால் இந்த வருஷம் ஆடி அமாவாசை ஆடி மாதத்தினுடைய நடுப்பகுதியில் அமைந்த காரணத்தினால வரலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 21 வந்திருக்குங்க. வரலட்சுமி விரதம் 2026 வழிபடுவதற்கான நேரம் என்ன, அம்மனை வீட்டிற்கு அழைப்பதற்கான நேரம் என்ன, பூஜைகள் செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதம் 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைப்பிடிக்க இருக்குது. அன்றைய நாளில் அம்பாலை வீட்டிற்கு அழைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 20 காலை 10:40 மணி முதல் 11:40 மணி வரையிலான நேரமாகுங்க. அதே போல் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டுக்கு அழைக்கலாம். அதே போல் ஆகஸ்ட் 21 காலை 6 மணியிலிருந்து 7:20க்குள்ளான நேரத்தில் அம்பாலை வீட்டுக்கு அழைப்பதற்கு நல்ல நேரமாகுங்க. வழிபடுவதற்கு நல்ல நேரம் என்னென்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 21 காலை 9:10:20 முதல் காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரமாகும். அதே போல் மாலை 6 மணிக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. புனர் பூஜை செய்வதற்கு நாள் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 காலை 7:35 முதல் 9 மணி வரையிலான நேரமாகும். அதே போல் அன்றைய நாளில் காலை 10:35 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரமாகுங்க. ஆகஸ்ட் 23 காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான நேரமாகும். காலை 10 மணி முதல் 11:45 மணி வரையிலான நேரமாகுங்க. கலசம் வைக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமியுடைய படம் இல்லைன்னா கலசத்தை வைத்து வரலட்சுமி விரத வழிபாட்டை செய்யலாங்க. கலசம் அமைத்து வழிபடுவதாக இருந்துச்சுன்னா கலசம் அமைக்க எவர் சில்வர் தவிர செம்பு, பித்தளை, வெள்ளியால் ஆன குடத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் குடத்தில் தண்ணீரை நிரப்பி வழிபடக்கூடியவங்க அதற்கு எலுமிச்சை பழம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசனை திரவிய பொடி 9 இல்லைன்னா 11 எண்ணிக்கையிலான நாணயங்களை நீங்கள் வைக்க வேணுங்க. அதே போல் குடத்தினுடைய கழுத்து பகுதியில் சாஸ்திரத்திற்கான மஞ்சள் நூல் கயிறை சுற்றி வைக்க வேணும். குடத்தினுடைய மேற்பகுதியில் மஞ்சளை தடவி தேங்காய் வைத்து மாவிலைகளை நீங்கள் சொருவி வைக்க வேணுங்க. கலசத்தில் அரிசியை நிரப்பி வழிபடக்கூடியவங்க அதோடு எலுமிச்சை பழம், காதோலை, கருகமணி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் நாணயத்தை நீங்கள் போட்டு கலசத்தை நீங்கள் வைக்கலாங்க. அம்பாளுடைய முகம் இருப்பவங்க அதை வைத்து அலங்காரம் செய்யலாம். முகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மஞ்சள் தடவிய தேங்காயில் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாங்க.
கலசத்திற்கு பட்டுப்புடவை, ரவிக்கை, ஜாக்கெட் போன்றவற்றை வைத்து முடிந்தவங்க அலங்காரம் செய்யலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சமாக பூ மட்டும் வைத்து கூட அலங்காரம் செய்யலாங்க. வரலட்சுமி விரதத்தை வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் அம்பாலை வீட்டுக்கு அழைத்திருந்தாலும், வரலட்சுமி நோன்பு நாளில் வீட்டுக்கு அழைத்தாலும், வரலட்சுமி நோன்பு நாளில் புதுசாக வாசனையான பூக்களால் அலங்காரம் செய்ய வேணும். கலசத்திற்கு முன்னாடி மஞ்சள் நூலில் 2 பூக்கள் மட்டும் கட்டி முடிச்சு போட்டு வைக்க வேணுங்க. தாமரை பூக்களால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துளசி, வில்வம், மறிக்கொழுந்து போன்ற இலைகளால் கூட அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாங்க. மகாலட்சுமியுடைய 108 போற்று துதிகளை சொல்லி குங்குமத்தால், அஷதை மலர்களால் நம்மால் முடிந்த பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் மகாலட்சுமி சோத்திரம், கனகதார ஸ்தோத்திரம் போன்றவற்றை அன்றைய நாளில் பாடி மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், புளியோதரை, பால் பாயாசம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், வெண்பொங்கல், பழங்கள் போன்றவற்றை கூட படைத்து வழிபடலாங்க. எதுவுமே முடியல, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எளிமையான முறையில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பாயாசத்தை படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். மகாலட்சுமிக்கு தீப தூப ஆராதனை காட்டிய பிறகு மஞ்சள் நோன்பு கயிறை எடுத்து கைகளில் கட்டிக்கொள்ளலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கைகளால் நோன்பு கயிறை கட்டிக்கொள்வது அவர்களுடைய ஆசையை பெறுவது சிறப்பாகுங்க. அதே போல் வீட்டிற்கு எத்தனை பேர் முடியுமோ அத்தனை சுமங்கலி பெண்களை அழைச்சி தாம்பூலம் கொடுத்து நீங்கள் அனுப்பி வைக்க வேணும். பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்க வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.